ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷி பேசுகிறேன். யோக ஓரையை பயன்படுத்தினால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இந்த பதிவில் நான் யோகமான ஓரையை பற்றி பேசியிருக்கேன். இது நம்ம வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை அடையணும்னா இந்த மாதிரி ஓரையை பயன்படுத்தி எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு செயலையும் நம்ம செஞ்சோம்னா அங்கே நிச்சயமாக ஒரு 100% வெற்றியை கூட நம்ம அடைஞ்சிடலாம். ஏன்னா இந்த ஓரைகள் அப்படிங்கிறது ஒரு கிரகத்தோட வலிமையான ஒரு நேரமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நேரத்தை உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு எந்த ஓரை சாதகமாக இருக்கோ அந்த ஓரையை நீங்கள் பயன்படுத்தினா மிக சிறப்பாக இருக்கும். பொதுவாக ஓரைன்னு எடுத்துக்கிட்டால் சுப ஓரை அசுப ஓரைன்னு வச்சுருப்பாங்க. இதில் சுப ஓரைகளை பயன்படுத்தினா நல்ல பலனும் அசுப ஓரையை பயன்படுத்தினா மோசமான பலனும் கிடைக்கணும் பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் சுப ஓரைகளுக்கும் அசுப ஓரைகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அது நம்ம ஒரு நல்ல நேரத்தை தேர்ந்தெடுக்கிற மாதிரி நல்ல விஷயங்கள் செய்யும்போது நிச்சயமாக நம்மளுக்கு சுப உரைகளாக இருக்கணும், சுப உரையில் செஞ்சால் எல்லா காரியமும் வெற்றி அடைஞ்சிரும் அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் கிரக நிலைகள் வேறுபாடாக இருக்கும். அசுப கிரகங்களே ஒருத்தருக்கு யோகம் செய்யும், சுப கிரகங்கள் ஒருத்தருக்கு மோசமான பலன்களை செய்யும். இப்போ நம்ம அசுப கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு பகவான், சனி பகவான், கேது பகவான், செவ்வாய் பகவான், இந்த மாதிரி அசுப கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ஜாதகங்களில் எப்படி இருக்குது அப்படின்னா எல்லாருக்குமே அது பாதகம் மோசமான நிலையை செஞ்சிடறது கிடையாது. சில ஜாதகங்களில் அதான் யோகமான கிரகமாக இருக்கும், மிக யோகத்தை செய்யக்கூடியது. இதில் சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், புதன், இந்த மாதிரி கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா அசுப பலன்களை அதிகமாக செய்யும். நீங்கள் பொதுவாக திசா புத்திகள் வரும்போது கவனித்தா தெரியும், குரு திசையில் எவ்வளோ பேர் மோசமான பலனை அடைஞ்சிருப்பாங்க, அதே போல் புதன் திசையில் எவ்வளோ மோசமான நிலையெல்லாம் அடைஞ்சிருப்பாங்க. இப்படி சுக்கிர திசைன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு சுக்கிர திசை வந்தால் சூப்பராக இருக்கும், சுக்கிர திசையில் ரொம்ப சிறப்பாக வாழுவாங்கன்னு. ஆனால் சுக்கிர திசை அப்படியே இருக்கும், எல்லாருக்குமா இருக்குது. சுக்கிர திசையில் தான் பெரிய கடன்காரனாக கஷ்டங்கள்னால் என்னென்னு புரிஞ்சுக்கிறதெல்லாம் சுக்கிர திசையில் புரிஞ்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும். நிறைய மன நிம்மதி இழக்கிறது, கஷ்டங்கள், எல்லா சுகபோகங்களையும் இழக்கிறதே சுக்கிர திசையில் இருக்கும் சில பேருக்கு. ஏன்னா சுக்கிரன் அவங்களுக்கு அசுபமாக செய்யக்கூடிய நிலையில் இருப்பார். அது மாதிரி தான் இது. இப்போ நம்ம எல்லாம் எடுத்துக்கிறது எப்படின்னா சுப ஓரை அசுப ஓரைன்னு நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. சிலருக்கு அதுக்கு நான் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன், இந்த பதிவிலே சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும் அது. ஏன்னா பிரபலமாக இருக்கிற நம்ம பாரத பிரதமரை பற்றியே சொல்கிறேன். இதில் அந்த மாதிரி சில விஷயங்கள் மிக யோகத்தை தருது அப்படிங்கிறதுக்காக நான் அதை பயன்படுத்தி இருக்கேன். அதே போல் இந்த ஒவ்வொரு கிரகமும் எப்படி சுபம் அசுபம் அப்படின்னு வருதுன்னா, இப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு ஜாதகர் பிறக்கிறாருன்னா அன்னைக்கு நாமயோகம்னு ஒன்று இருக்கும். எப்படி நட்சத்திரம் இருக்கோ, திதி இருக்கோ, கரணம் இருக்கோ, கிழமை இருக்கோ, அது மாதிரி நாமயோகம்னு இருக்கும். அந்த நாமயோகம் எந்த நாமயோகத்தில் பிறக்கிறாங்கன்னு பார்க்கணும். மொத்தம் 27 நாமயோகம், 27 நட்சத்திரம் மாதிரி இருக்குது. இதில் எந்த நாமயோகத்தில் பிறக்கிறாங்கன்னு பார்க்கணும். இந்த ஒரு சில நாமயோகங்களுக்கு ஒரு கிரகம் சுபத்தன்மையாக இருக்கும். அதுதான் யோகர்னு சொல்லக்கூடியவங்க. யோகத்தை செய்யும் மிக அதிகமாக ஒரு ஜாதகருக்கு யோகத்தை செய்யக்கூடியது பார்த்திங்கன்னா அந்த நாமயோகத்துக்கு வரக்கூடிய கிரகம் யோகராக இருக்க கிரகம்தான். அதே போல் அதில் அசுப யோகத்தை செய்யக்கூடிய கிரகமும் இருக்கும். அதுதான் மிக அதிகமாக அசுப யோகத்தை கொடுக்கக்கூடியது, ரொம்ப கஷ்டங்களை கொடுக்கக்கூடியது. அதிலிருந்து ஜாதகர் தப்பவே முடியாது. அப்போ இந்த யோகம் செய்யக்கூடிய கிரகம்
அசுபம் செய்யக்கூடிய கிரகம் அப்படிங்கிறத நிச்சயமாக ஒவ்வொரு ஜாதகரும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி தெரியாமல் தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இப்போ யோகம் தரக்கூடிய கிரகத்தை வந்து நீங்கள் என்ன எப்படி வேணாலும் அதை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அந்த கிரகத்தோட தன்மையில் என்னென்ன இருக்கோ காரகத்துவத்தை யூஸ் பண்ணலாம், அந்த நாளை யூஸ் பண்ணலாம், அதே போல் அந்த நேரத்தை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு நடக்கிற வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை நல்லதும் அந்த யோகர் மூலமாக தான் நடக்கும். அதே போல் அசுப கிரகங்கள் அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் வந்து அந்த அசுப கிரகத்தை தெரிஞ்சு வச்சுருக்கணும். அசுப கிரகத்தை தெரியாமல் வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நிறைய விஷயங்களில் மாட்டிக்குவீங்க, நிறைய பிரச்சனையாக வரும், நிறைய கஷ்டங்களை கொடுத்துரும். அசுப கிரகத்தோட தன்மை, காரகத்துவம், மனிதர்கள், பெயர்கள் என்னென்ன இருக்கோ அது பூரா நீங்கள் தவிர்த்துக்கிட்டே வரணும் அசுப கிரகத்துக்கு. அதே சுப கிரகத்துக்கு நீங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டே வரணும், யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ ஜெயிச்சிடலாம். இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து அசுப கிரகம் சுப கிரகம்னு இருக்குது. அப்படி நம்ம வந்து ஓரையில் வந்து கொண்டு வரும்போது ராகு கேதுக்கு வந்து ஓரை கிடையாது. ஆனால் அதுக்கான நேரத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு நாளில் வந்து ராகு யோகரம் வந்துட்டால் எந்த நேரத்தை யூஸ் பண்ணுறது, கேது வந்து யோகரம் வந்துட்டால் எந்த நேரத்தை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவேன். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஹோரைன்னு எடுத்துக்கோங்களேன். ஹோரைன்னு எடுத்துக்கிட்டால் முதல்ல வந்து சூரிய உரை அப்படின்னு வச்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை முதல்ல சூரிய உரை வந்தால் அடுத்து செவ்வாய் உரை வரும், அதுக்கடுத்து சுக்கிர உரை வரும், அதுக்கடுத்து புதன் உரை வரும், அதுக்கடுத்து சந்திர உரை வரும், அதுக்கடுத்து சனி உரை வரும், அதுக்கடுத்து குரு உரை வரும். இப்படி வரிசையாக ஹோரைகள் வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஹோரைகள் வரும்போது இந்த ஹோரைகளை வந்து பயன்படுத்த தெரியணும். இப்போ இந்த மாதிரி ஹோரைகள் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு யோக கிரகம் தெரிஞ்சிருக்கணும். யோக கிரகத்தை தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அடுத்தடுத்து வந்து யோகமான அந்த ஹோரைகள், அந்த கிரகத்தோட ஹோரைகள், இப்போ ஞாயிற்றுக்கிழமை சூரிய உரையில் தொடங்குது, திங்கக்கிழமை சந்திர உரையில் தொடங்குது, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் தொடங்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் தொடக்கத்துக்கு அடுத்து ஒவ்வொரு ஹோரையாக வந்துக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் காலண்டரில் பார்த்தாலும் தெரியும், பஞ்சாங்க புத்தகத்துலலாம் இருக்கும் ஹோரைகள் வரிசை. 1 மணி நேரத்துக்கு ஒரு ஹோரை இருக்கும். அந்த ஹோரையை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். அதை பயன்படுத்த தெரிகிறதுக்கு உங்களுக்கு நாம யோகம் என்னன்னு தெரியணும். உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எந்த நாம யோகத்தில் பிறந்திருக்கீங்க, அந்த நாம யோகத்துக்கு உள்ள கிரகம், அதாவது யோக கிரகம், யோகர் யார், அதே போல் அசுபர் யார் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இது வந்து ஜாதகம் முழுவதும் ஜாதகத்தை பார்க்குறத விட இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சு வச்சுருந்தாலே நிறைய பேர் வந்து பிரச்சனைகள்லேருந்து தன்னை காத்துக்கிறதும் இல்லாமல் எந்த பாதிப்பும் இல்லாமையே மனித வாழ்க்கையை நடத்தலாம். ஏன்னா அந்த யோகர் அவயோகர் தான் ரொம்ப முக்கியமானது. இதுக்கடுத்து கரணன்லாம் சொல்லுவாங்க. இப்போ யோகர் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கரணநாதனே அவயோகராக வந்துடுவார். அப்போ கரணநாதனை கூட நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா அவயோகராக வர்றதுனால. அதனால் யோகரை வந்து நீங்கள் முதல் நிலையாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அந்த யோகரை வச்சு தான் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி அடையலாம். யோகரோட அந்த ஓரையை பயன்படுத்தும் போது நம்ம எந்த ஒரு செயலையும் ஒரு நேரத்தில் தான் செய்கிறோம். அதனால தான் ஓரையை வந்து நான் எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா எந்த ஒரு காரியத்தையும் நம்ம ஒரு நேரத்தில் செஞ்சு தான் ஆகணும். அதுதான் இந்த உலகத்தோட நியதி. ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம், இன்டர்வியூக்கு போகிறோம், அதே போல் நம்மளுக்கு ஒரு சுபகாரியம் பேச போகிறோம், அதே போல் நல்ல விஷயங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் ஏதோ ஒரு நேரத்தில் தான் செய்வோம். அதை வந்து இந்த மாதிரி ஜாதகத்துக்கு தகுந்த யோகரோட ஓரையில் செய்யும்போது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருவோம். இப்போ வெற்றிங்கிறது சுபகோரையை தெரிஞ்சுக்கிறோம், அதாவது யோகரோட கோரைன்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து தவிர்க்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கேன், அசுப கிரகத்தோட கோரையை வந்து
தவிர்க்கிறது மிக சிறப்பானது. ஏன்னா அப்போ நீங்கள் எது செஞ்சாலும் அது வந்து உங்களை பாதிக்க தான் செய்யும். அது அசுப கிரகத்தோட செயலை நீங்கள் எந்த இதில் பயன்படுத்தினாலும் அது எல்லாருக்குமே மிகப்பெரிய பாதிப்பை தான் கொடுக்கும். இப்போ நான் வந்து சிலருக்கு சொல்லலாம், இப்போ வந்து ராகுவுக்கும் கேதுக்கும் வந்து ஹோரை கிடையாது, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா ராகு காலத்தில் செய்யலாம். அதே போல் ராகு யோகரம் வந்துட்டால் ராகு காலத்தில் செய்யலாம். இப்போ கேது வந்து யோகரம் வந்துட்டால் யமகண்ட நேரத்தில் அதை செய்யலாம். என்னது சுப காரியத்தை போய் யமகண்ட நேரத்தில் செய்கிறதா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் சுப காரியங்கள்லேயே சில விஷயங்கள் இருக்குது. இப்போ திருமணத்தை செய்ய முடியாது, ஒரு சுப காரியத்தை செய்யலை அப்படின்னாலும் ஒரு போட்டியானது, உங்களுக்கு சவாலான விஷயங்கள், ஜெயிக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள், இதுக்கு நீங்கள் யமகண்ட நேரத்தை பயன்படுத்தினா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அது வந்து கேது யோகரா உள்ளவங்களுக்கு நான் சொல்கிறது. கேது யோகரா வந்தால் யமகண்ட நேரத்தை பயன்படுத்தலாம். அதே போல் ராகு யோகரா வந்தால் ராகு காலத்தை பயன்படுத்தலாம். மற்ற கிரகங்களுக்கெல்லாம் இப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இதுக்கெல்லாம் ஹோரை இருக்குது. நீங்கள் ஹோரையை பயன்படுத்தலாம், அதே ஹோரையை பயன்படுத்திகிட்டு இருக்கலாம். அதனால தான் வெற்றி வந்து மிக எளிதாகும். இப்போ நான் இதுக்கு ஒரு உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். நம்ம பிரதமர் நரேந்திர மோடி முதலாக எம்பிக்கு நின்னார். எம்பிக்கு நின்னபோது அவர் மனு தாக்கல் செஞ்ச நேரம் வந்து ராகு ஹோரையில் தான், அதாவது ராகு காலத்தில் தான் செஞ்சார். எல்லாரும் சொல்லுவாங்க ராகு காலம் முடியட்டும், நம்ம முடிஞ்சோடனே நல்ல விஷயம் செய்வோம்னு சொல்லுவாங்க. எல்லாருமே ராகு காலத்தை விளக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இந்தியாவில் எவ்வளோ பெரிய ஒரு முடிசூடா மன்னன் மாதிரி எவ்வளோ புகழோடு இருக்கார். அவர் முதலாக எம்பிக்கு மனு தாக்கல் பண்ணது ராகு காலத்தில் தான் பண்ணார். அவருக்கு எவ்வளவு பண்டிட்களை தெரியும். ஆனால் அந்த நேரத்தை அவர் தேர்ந்தெடுத்திருக்காருன்னா, அப்போ ஒரு ராகு காலத்தை தேர்ந்தெடுக்கிறாருன்னா அவருக்கு வந்து ராகு யோகர். இது போல தான் ஒருத்தர் வந்து வெற்றிக்காக தன்னுடைய அதாவது யோக கிரகத்தை தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதே போல் அசுப யோகரையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்படி தெரிஞ்சு வச்சுருந்தா இந்த ஹோரைகளை பயன்படுத்தி ஈஸியாக, அதாவது சுலபமாக நம்ம வந்து வெற்றி மேல் வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். இது நிறைய பேர் வந்து இந்த ஹோரையில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு இந்த ஹோரையில் வந்து உங்களுக்கு தேவையான எந்த காரியத்தையுமே வந்து சக்ஸஸ் ஆகணும்னா இந்த மாதிரி ஹோரையை பயன்படுத்தலாம். நிறைய பேர் என்னென்னா ஹோரை அப்படிங்கிறது அவங்க பிறந்த ஹோரைன்னு எடுத்துக்கிறாங்க. அது தவறானது. ஒவ்வொருத்தரும் ஒரு நாளில் பறக்கும்போது ஒரு ஹோரை நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுதான் அவங்க ஹோரைன்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படி கிடையாது. அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. அது தவறான விஷயம். உங்கள் நாம யோகம் எதுன்னு பார்க்கணும். நாம யோகத்துக்கு தகுந்த யோக கிரகம், அசுப கிரகத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த வித்தியாசங்களை தெரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த ஹோரைகளை பயன்படுத்த முடியும். இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.